பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலுமாய் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் சோர்ந்து போய் காணப்படுகிறோம். சிலருக்கு வியாதி வருவதினாலே அவர்கள் சோர்ந்து போய் காணப்படலாம். ஒரு சிலர் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்ததினாலே அவர்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இன்னும் சிலர் தங்களுடைய வேலையிலே மற்ற காரியங்களிலே அவர்களுக்கு பிரச்சனைகள் வருகிறதுனாலே சிலர் சோர்ந்து போயிருக்கலாம். ஒரு சிலருக்கு வியாதிகள் வருவதினாலே அவர்கள் சோர்ந்து போய் காணப்படுகலாம். இன்னும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்கிறவருக்கு ஊழியத்தின் பாதையிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது அவர்கள் சோர்ந்து போய் காணப்படலாம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சோர்வு என்பது நிச்சயமாக வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்முடைய தேவன் நம்முடைய சோர்வுகளை பார்த்து அமைதியாய் நம்மை விட்டுவிடுகிற தேவன் அல்ல. அவர் சோர்ந்து போயிருக்கிற நம்மை அவர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எந்த காரியங்களிலே நாம் சோர்ந்து போயிருந்தாலும் அவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு சத்துவத்தை கொடுத்து நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும்படியான கிருபையை தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிறார். எனவேதான் வேதவசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். வேதத்திலே நாம் அநேக தேவ பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் ஊழியம் செய்தவர்கள், கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே நம்ம தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களிலே சோர்வுகள் வருகிறது. அவர்கள் சோர்ந்து போகிற நிலைமை வரும் பொழுது அவர்கள் என்ன செய்வது என்று சொல்லி கரையாமல் தவிக்கும் பொழுது கர்த்தர் தான் அவர்களை பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறதை நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. அதில் ஒரு 4 விதமான பிள்ளைகளை குறித்து, தேவனுடைய ஊழியக்காரர்களை குறித்து நாம் இந்த நாட்களை தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக ஆபிரகாமை குறித்து நாம் அறிவோம். அவர் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனிதனாக இருந்தார். கர்த்தர் அவரை அழைத்து அவருடைய சொந்த ஜனங்களை விட்டு, தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொல்லி அவர் ஆபிரகாமை அழைத்து வருகிறார். அப்படியாய் ஆபிரகாம் அழைத்து வரும் பொழுது அந்த இடத்திலே அவருக்கு ஒரு சோர்வு காணப்படுகிறது. அவர் குழந்தை இல்லாத நிலைமையிலே அவர் சோர்ந்து போனவராய் காணப்படுகிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே 1 - 6 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே எப்படி ஆபிரகாம் சோர்ந்து போய் காணப்படுகிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் அவருக்கு வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார் அவரை பார்த்து, நான் உன் சந்ததியை பூமியை தூளை போல பெருக பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். இந்த நிலைமைகளில் அவன் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சமயம் ஆபிரகாமுக்கு சோர்வு வருகிறது. அவர் சோர்ந்து போனவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகிறது. அவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 15:1, ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் ஆபிரகாமை தேற்றுகிறார். அப்பொழுது உடனே அந்த சோர்ந்து போன நிலைமையிலே ஆபிரகாம் இருக்கிறார். அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு நேராய் வருகிறது. உடனே ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு எண்ணத்தை தருவீர். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்று சொல்லுகிறார். பாருங்க, அவருக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததினாலே அவர் சோர்ந்து போய் காணப்படுகிறார். அவருடைய சோர்வை கர்த்தர் அறிந்தபடினாலே அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உடனே ஆபிரகாம் சொல்லுகிறார், அடியேனுக்கு எண்ணத்தை தருவீர். ஏனென்றால் அவருடைய இருதயம் அந்த அளவிலே சோர்ந்து போய் காணப்படுகிறது. கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். 75வது வயதிலே தன்னை அழைத்து, உன்னை நான் பூமியின் தூளை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆனால் இதுவரைக்கும் குழந்தையிலேயே நாட்கள் கடந்து போகிறது என்று சொல்லி அவர் சோர்ந்து போனவராய் காணப்படுகிறார்.
அது மாத்திரமல்ல, 3வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் ஆபிரகாமை வெளியே அழைக்கிறார். சோர்ந்து போன நிலைமையிலிருந்த ஆபிரகாமை கர்த்தர் வெளியே அழைத்து அவர் சொல்லுகிறார், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொன்னார். ஏனென்றால் அவர் முதலே ஆண்டவர் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசியிருக்கிறார். அந்த வார்த்தையெல்லாம் அவன் அறிந்திருந்த போதிலுமாய் கூட அவனுக்குள்ளாய் ஒரு சோர்வு காணப்படுகிறது. அவனுடைய சோர்வை கர்த்தர் அறிந்தபடினாலே தான் அவனை தேடி வந்து அவனோடு பேசுகிறார். உடனே அவன் தன்னுடைய சோர்வை கர்த்தரிடத்திலே சொல்லுகிறான். கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ மறுபடியும் வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே முடியுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற ஆபிரகாமை கர்த்தர் பலப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. காரணம், அவன் குழந்தை இல்லாத நிலைமையிலே அவன் எவ்வளவாய் நெருக்கப்பட்டிருப்பான் என்பது அவனுக்கு மாத்திரமே தெரியும். அவனுடைய சோர்வை கர்த்தர் அறிந்திருந்தார். அவனை தேடி வந்தார். அவனை தம்முடைய வார்த்தைகளினாலே கர்த்தர் பலப்படுத்தினதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தைகள் அவனுக்கு வந்தவுடனே அவன் தன்னை பலப்படுத்தி கொண்டான். 6வது வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்க, சோர்ந்து போயிருந்த ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டான பொழுது உடனே அவன் அந்த கர்த்தரை விசுவாசித்தான். அவன் கர்த்தரை, அந்த வார்த்தைகள் அவனை பலப்படுத்தினது. அதுவரைக்கும் தனிமையில் இருந்த, எனக்கு குழந்தை இல்லையே, இந்த எலியேசர் தான் எனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பானோ என்று சொல்லி சோர்ந்து போன நிலைமையில் இருந்த அந்த ஆபிரகாமை கர்த்தர் தேடி வந்து அவனை பலப்படுத்தினார். வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். பாருங்க, இன்றைக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியை பெருக பண்ணியிருக்கிறார். ஒருவராலும் எண்ண முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். காரணம், அவன் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான். விசுவாசித்தபடியினாலே கர்த்தர் அவனுக்கு ஏற்ற காலத்திலே ஈசாக்கை கொடுத்து அவன் மூலமாய் ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததை பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் நாமும் கூட ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியாய் நாம் இருக்கிறபடினாலே அன்று ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். சோர்ந்து போயிருந்த அந்த ஆபிரகாமை கர்த்தர் பலப்படுத்தினார். தாம் சொன்ன வார்த்தையின்படியே வருடங்கள் கடந்து போனது, 25 வருடங்கள் கடந்து போனது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வீணாய் போகவில்லை. ஏற்ற காலத்திலே அவனுக்கு கர்த்தர் ஈசாக்கை கொடுத்து அந்த ஈசாக்கின் மூலமாய் அவனுடைய வம்சத்தை கர்த்தர் பெருக பண்ணினார். ஆகாயத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி அவனை ஆசீர்வதித்ததை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு குறைவினாலே நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒரு சில சகோதரிகள் குழந்தை இல்லாமல் மிகுந்த வேதனையின் மத்தியிலே அவர்கள் செல்லக்கூடும். ஏனென்றால் எனக்கு ஜப குறிப்புகள் வரும்பொழுது அநேக சகோதரிகள் என்னோடு பேசுகிறதை நான் கேட்டு இருக்கிறேன். மிகுந்த உபத்திரவம், சொல்ல முடியாத ஒரு துக்கம், சோர்வுகள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுவது. அவர்கள் வேதனையோடு சொல்வார்கள். ஆனால் பாருங்க, கர்த்தர் தம்மை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுக்கிறவர் என்று சொல்லி அவர்களிடத்திலே சொல்லும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்திருக்கிறார்கள். நிறைய பேருக்கு கர்த்தர் அற்புதம் செய்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கூட இப்படிப்பட்ட நிலைமையில கடந்து செல்லலாம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற உங்களை அவர் பலப்படுத்தி சத்துவமில்லாத உங்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுவார். ஏற்ற காலத்திலே உங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எந்த காரியங்களிலே நீங்கள் குறைவுபட்டு காணப்படுகிறீர்களோ அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளிலே நிறைவாக்கி கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக நாம் ஒரு தேவ மனிதரை குறித்து பார்க்கலாம். எலியாவை குறித்து நாம் அறிவோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது எலியா ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். அவர் கர்த்தருக்காக வெகு வைராக்கியத்தோடு ஆகாபுக்கு முன்பாக, அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அவர் வைராக்கியமாய் நின்ற ஒரு வல்லமையான தேவ மனிதர்.
ஆனால் பாருங்க, அவருடைய வாழ்க்கையிலே ஊழியத்தின் பாதையிலே ஒரு சோர்வு வருகிறது. அவர் சோர்ந்து போய் காணப்படுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தேசத்திலே மழை பெய்யாதிருக்கும் என்று சொல்லும் பொழுது அதே போல மழை பெய்யவில்லை. மறுபடியும் கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மீது மழையை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். அவன் மறுபடியுமாய் எலியா அந்த ஆகாபிடத்திலே சொல்லுகிறான், கர்த்தர் தேசத்திலே மழையை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். அதே போல பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படியாக கர்த்தர் அந்த எலியாவுடைய ஜபத்தை கேட்டு மழையை கட்டளையிடுகிறார். அது வரைக்கும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் எலியாவுக்கு விரோதமாய் நிற்கிறார்கள். மழை இல்லாமல் ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி எலியா கீழ்ப்படிந்தபடியினாலே கர்த்தர் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே மழையை பெய்ய பண்ணினார். அப்படி மழை பெய்யும் பொழுது, கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறின பொழுது எலியா என்ன செய்கிறார்? அந்த 450 தீர்க்கதரிசிகளையும் அவர் வெட்டி போடுகிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் எலியா சொல்லுகிறார், இன்றைக்கு என்னை காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு முன்பாக நான் நிற்கிறேன் என்று சொல்லி அவர் ஆகாபுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. அப்படியாய் அவர் வல்லமையாய் ஒரு ஊழியம் செய்தார். பாருங்க, அந்த நாளிலே கர்த்தர் எலியாவுடைய ஜபத்தை கேட்டு அந்த அக்கினியினால் உத்தரவு அருளுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் நிற்கிறார்கள், 450 பேர் கத்தி பார்க்கிறார்கள், ஒரு உத்தரவும் கிடைக்கவில்லை. ஆனால் எலியா வந்து அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு அவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்த பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்குகிறார். அந்த இடத்திலே கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை எலியாவின் மூலமாய் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. உடனே அந்த பகுதியிலே மழை பெய்கிறது. அவன் என்ன செய்கிறான்? தான் சொன்னபடியே அந்த 450 பாகாலின் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டு ஓடி போய் விடுகிறான். இந்த செய்தியை ஆகாப் கேட்கிறான், அவனுடைய மனைவி ஏசபேல் கேட்கிறார்கள். உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஏசபேல் சொல்லுகிறாள், அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னான். பாருங்க, அந்த ஆகாபின் மனைவி ஏசபேலும் எலியாவுக்கு விரோதமாய் நிற்கிறார்கள். நீ 450 தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டாய், நாளை இந்நேரத்திலே உன்னுடைய பிராணனுக்கும் இந்த விதமாய் செய்யப்படும் என்று சொல்லி அவள் ஏசபேல் எலியாவினிடத்திலே சொல்லுகிறாள். உடனே எலியாவிற்குள்ளாய் ஒரு சோர்வு வந்து விடுகிறது. அதற்கு முன்பதாக அவர் தைரியமாய் நின்று ஆகாபுக்கு முன்பாக, ஏசபேலுக்கு முன்பாக கர்த்தருடைய ஊழியக்காரனான் என்று சொல்ல அந்த மனிதர் பாருங்க உடனே சோர்ந்து போய் விடுகிறார். ஏனென்றால் அவருக்குள்ள அவரையும் அறியாமல் ஒரு சோர்வு வந்து விடுகிறது. அதே 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். ஒரு நாளுக்கு முன்பாக வைராக்கியமாய் நிற்கிறார். ஆகாபுக்கு முன்பாய் பேசுகிறார், ஏசபேலுக்கு முன்பாய் பேசுகிறார். அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாய் கர்த்தரே தெய்வன் என்று சொல்லி அவர் அறிக்கை எடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. வானத்திலிருந்து அவர் அக்கினியை இறக்கி அவர் அந்த ஜனங்கள் நடுங்கும்படியான ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். ஆனால் ஏசபேலுடைய வார்த்தை, ஆகாபினுடைய வார்த்தை அவனுக்குள்ளவை வந்த பொழுது அவனுக்குள்ளாய் ஒரு சோர்வு காணப்படுகிறது. உடனே அவன் சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், தான் சாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். காரணம், அந்த அளவு அவனுடைய ஜீவனுக்கு விரோதமாய் அவன் சாகடிக்கப்பட வேண்டும் என்று அவனுக்கு வந்த பொழுது அவன் சோர்ந்து போன நிலைமையிலே காணப்படுகிறான். கர்த்தர் எலியாவை விட்டுவிடவில்லை, அவனை தட்டி எழுப்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 5வது வசனத்திலே ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்று சொல்லுகிறான். அவன் மறுபடியுமாய் எலியா எழுந்து அங்கு இருந்த ஒரு அடையும் தண்ணீரையும் குடித்து விட்டு படுத்து விடுகிறான். மீண்டுமாய் கூட 2ஆம் தரம் கர்த்தருடைய தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி, மறுபடியுமாய் நீ போஜனம் பண்ணே, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்ன பொழுது
அவன் மறுபடியுமாய் எழுந்து புசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 8வது வசனத்திலே சொல்லுகிறது, அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். பாருங்க, ஒரு அடையும் தண்ணீரும் தான் இருந்தது. ஆனால் அந்த உணவை அவன் உண்ட பிறகு பாருங்க, அவனுக்குள்ளாய் ஒரு பலன் வந்தது. கர்த்தர் அவனுக்கு பலப்படுத்தினார். அந்த பலத்தின் காரணமாக 40 நாட்கள் அவன் நடந்து போக முடிகிறது. அது மாத்திரமல்ல, அதோடு கர்த்தர் எலியாவை விட்டுவிடவில்லை. சோர்ந்து போயிருந்த அந்த எலியாவை கர்த்தர் மீண்டுமாய் பலப்படுத்தி அவனுக்கு என்று சொல்லி ஒரு ஊழியக்காரனை, எலிசா என்கிற ஊழியக்காரனை அதன் பின்பதாக கொடுத்து அவர்கள் இருவரும் வல்லமையாய் ஊழியம் செய்யும்படியான ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைய நாட்களில் கூட அநேக ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்ருவானவன் மனிதர்கள் மூலமாக பலவிதமான பிரச்சனைகளை, போராட்டங்களை கொண்டு வந்து எப்படியாகிலும் ஊழியக்காரர்கள் சோர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எலியாவை பலப்படுத்தின என் தேவன் இந்த நாட்களிலுமாய் கூட ஊழியத்தின் பாதையிலே சோர்ந்து போய் என்ன செய்வது, செய்த ஊழியம் போதும் என்று சொல்லி நினைக்கிற அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாட்களிலே பலப்படுத்தி அவர்கள் எந்த காரியங்களிலே சோர்ந்து போய் காணப்படுகிறார்களோ அந்த காரியங்களிலே அவர்களை பலப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவன் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன். ஆனால் பாருங்க, அவருக்கு நிறைய பாடுகள், உபத்திரவங்கள், அவருக்கு வந்த பிரச்சனைகள் ஏராளம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் இப்படியாய் சொல்லுகிறார், ஊழியத்தை உடவுகளாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறதுனால் சோர்ந்து போகிறதில்லை. ஒரு விசுவாச அறிக்கை இடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பவுலுக்கு வந்த பிரச்சனைகளைப் போல மற்றவர்களுக்கு வரவில்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், ஊழியத்தை செய்கிற நாங்கள் கர்த்தருடைய இரக்கம் பெற்றிருப்பதினால் சோர்ந்து போகிறதில்லை என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உபத்திரவங்களினாலே நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் எப்படியா சொல்லுகிறது, நீங்கள் உபத்திரவங்களினாலே சோர்ந்து போயிருந்தால் உங்களுக்காக வேண்டிக் கொள்வதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த எபேசு ஜனங்களை, சபையினருக்காக அவர் வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஊழியத்தினுடைய பாதையிலே ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருந்தாலும் கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களை பலப்படுத்தி, எப்படி எலியாவை கர்த்தர் பலப்படுத்தி அவனை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தினாரோ அதே போல இந்த நாட்களிலே சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிப்பார். 3ஆவதாக ஒரு மனிதனை நாம் பார்க்கும் பொழுது எசேக்கியாவை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த மனிதன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு தேவ மனிதனாய் இருக்கிறார். அவர் கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். பாருங்க, அவருக்கு வியாதி வந்து அவர் சோர்ந்து போய் காணப்படுகிறார். ஏசாயா 36ஆம் அதிகாரம் 1-7 வரையுள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு பயந்த ஒரு தேவ மனிதர். அவர் கர்த்தருடைய கற்பனைகளின்படி எல்லாம் செய்தார். அவர் சொன்ன வார்த்தைகளில் அவர் ஒன்றையும் தவறாமல் செய்து வந்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலே திடீரென்று அவருக்கு ஒரு வியாதி வருகிறது. அவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் அவனை இடத்திலே அனுப்புகிறார். அவன் வந்து சொல்லுகிறான், உன்னுடைய காரியங்களை நீர் ஒழுங்குபடுத்தும், நீர் மரித்து போவீர் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி எசேக்கியா ராஜாவினத்திலே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த வியாதினாலே அந்த மனிதன் சோர்ந்து போய் காணப்படுகிறார். உடனே அந்த எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார், தன்னுடைய முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதார். அந்த வியாதி நிமித்தம் எசேக்கியா மிகவும் சோர்ந்து போய் காணப்படுகிறார். தனக்கு மரணம் நேரிடும் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லிவிட்டார். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அவர் என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை. அவர் தீர்க்கதரிசியை நோக்கி எப்படியாகிலும் எனக்கு கிருபை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் கேட்கவில்லை. அவர் தன்னுடைய முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். ஏனென்றால் இந்த வியாதி படுக்கையை மாற்றுவதற்கு கர்த்தரால் மாத்திரமே முடியும் என்று அவர் உணர்ந்திருந்தபடினாலே கர்த்தரை நோக்கி சொல்லுகிறார், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும்
மன உத்தமமாய் நடந்தேன், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி அவர் கர்த்தரிடத்திலே ஒரு வேண்டுதலை வைக்கிறார். அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். பாருங்க, உடனே அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அந்த முற்றத்தை விட்டு வெளியே போவதற்கு முன்பதாக மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவர் சொல்லுகிறார், நீ போய் எசேக்கியாவினிடத்திலே சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோடே 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று சொல்லி அவர் அந்த கர்த்தர் ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே சொல்லுகிறார். அவன் எசேக்கியா ராஜாவினிடத்திலே இந்த வார்த்தையை சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. எல்லாம் முடிந்து போனது, இனி மரணம்தான், உன்னுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி தான் சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தையை. ஆனால் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது சோர்ந்து போய், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு கிருபை பாராட்டும் என்று சொல்லி அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது பாருங்க, கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு இரக்கம் பாராட்டுகிறதை பார்க்க முடிகிறது. சோர்ந்து போன நிலைமையிலிருந்த, இனிமேல் ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது என்ற நிலைமையிலிருந்த அந்த ராஜாவுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி அவருடைய ஆயுசு நாட்களோடு 15 வருடங்களை அவர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் இந்த வேதத்தின் வாயிலாய் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் கூட வியாதியின் மத்தியிலே இருக்கலாம். ஒரு சிலர் மிகுந்த வியாதியின் மத்தியிலே டாக்டர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள், இனி அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போனவர்களாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எசேக்கியாவுக்கு இரக்கம் பாராட்டின தேவன் எசேக்கியாவுடைய சோர்வை மாற்றி அவனுடைய ஆயுசு நாட்களோடு 15 வருடங்களை கூட்டி கொடுத்த நம்முடைய கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வியாதி படுக்கையும் மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் உண்மையுள்ள வார்த்தைகளாய் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது, நமக்கு ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகளாய் இருக்கிறது. நாம் கர்த்தருடைய வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிற நம்மை அவர் பலப்படுத்தி சத்துவமற்ற காரியங்களில் எந்த காரியத்திலே நாம் சத்துவம் இல்லாமல் மிகவும் கலங்கி போயிருக்கிறோமோ அந்த காரியத்தை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் உங்களுடைய வியாதி படுக்கையும் மாற்றுவார், உங்களுடைய சோர்வையும் கர்த்தர் மாற்றுவார். 4ஆவதாக ஒரு மனிதரை குறித்து நாம் பார்க்கலாம். யோபுவை குறித்து நாம் அறிவோம். அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு உண்மையுள்ள மனிதர். பாருங்க, அவருடைய வாழ்க்கையிலே இழப்பினாலே சோர்வுகள் வருகிறது. அவர் எல்லாவற்றையும் இழந்தவராய் சோர்ந்து போய் காணப்படுகிறார். யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், இழப்புகள் வருகிறது. சாத்தான் அவருக்கு விரோதமாக எழும்பி நின்று கர்த்தரிடத்திலே அவன் அனுமதி பெற்றவனாய் யோபுவை சோதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரே நாளிலே அவன் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். அவனுடைய ஆடுகள், ஒட்டகங்கள், ஏர்மாடுகள், கழுதைகள் எல்லாவற்றையும் இழந்து காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகள் 10 பேரும் ஒரே நாளிலே மரித்து போகிறார்கள். இவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அதோடு விடவில்லை, சாத்தான் அவனுடைய சரீரத்திலே, யோபுடைய சரீரத்திலே பருக்கள் வந்து அவன் மிகவும் வேதனைப்படுகிறான். ஒரு ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை சுரண்டி கொண்டிருந்தான் என்று சொல்லி யோபு 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும்போது, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்கள். இப்படி சத்ருவினாலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை யோபு சந்திக்க நேரிடுகிறது. பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில அந்த துக்கத்தை போல எந்த மனிதருக்கும் வந்திருக்காது. அவ்வளவு நெருக்கங்கள், அவ்வளவு பாடுகள். அந்த பாடுகள் வந்த போதிலுமாய் கூட, அது எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் கூட யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். யோபு 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அவருடைய உள்ளத்திலே அவ்வளோ பெரிய வேதனை, சோர்வு காணப்படுகிறது. காரணம், தனக்கு அன்பான பிள்ளைகளை இழந்து விட்டார், தனக்கு இருந்த எல்லா சொத்துக்களையும் இழந்து விட்டார், தன்னுடைய வீட்டை இழந்து விட்டார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய சரீரத்திலே மிகுதியான வேதனைகள், பருக்கள் வந்து அவர் தாங்க முடியாத வேதனையில் இருக்கிறார். ஒரு பக்கத்திலே மனைவியினுடைய
நிந்தனையான பேச்சுகள், மறுபுறத்திலே அவனுடைய சொந்த நண்பர்கள் அவனுக்கு விரோதமாய் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலே யோபு சோர்ந்து போனவராய் காணப்படுகிறார். அவருடைய சோர்வை மாற்ற ஒருவராலும் முடியாது. ஆனாலும் பாருங்க, அவர் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், நான் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே கர்த்தரை காணும் என்று சொல்லி அவர் விசுவாச அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட உபத்திரவங்கள், நெருக்கங்கள், இழப்புகள் எல்லாவற்றிலும் யோபு கர்த்தருக்கென்று உண்மையாயிருந்தார். அவர் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லி யோபு 1:22 நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பேர் வந்து அவனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், எல்லாவற்றையும் அவர்களை குற்றப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த இக்கட்டான சூழ்நிலை கூட, இழந்து போன நிலைமையிலே, தன்னுடைய சரீரத்திலே வியாதிகள் வந்த நிலைமையில கூட அவர் ஒரே வார்த்தை சொல்கிறார், அவர் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கவில்லை, கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை துதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் விசுவாச அறிக்கை இடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய விசுவாசத்தை பார்த்தார். அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர் கர்த்தரை விடாமல், குறை சொல்லாமல், பாவம் செய்யாமல் அவர் தேவனுக்கென்று வைராக்கியமாயிருந்ததை பார்க்க முடிகிறது. கர்த்தர் அவருக்கு இரக்கம் பாராட்டினார். யோபு எதையெல்லாம் இழந்தாரோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டிப்பாய் கொடுத்து அவர் ஆசீர்வதித்தார். எழுந்து போன தன்னுடைய 10 பிள்ளைகளை கூட கர்த்தர் மறுபடியுமாய் கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் சிலரை, நமக்கு அருமையானவர்களை இழந்து நாம் இருக்கலாம், நமக்கு சொத்துக்களை இழந்திருக்கலாம், நம்முடைய உடைமைகளை இழந்திருக்கலாம், நம்முடைய வீட்டை நாம் இழந்திருக்கலாம். எதை இழந்திருந்தாலும் கூட நாம் கர்த்தருக்குள் நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி கொண்டு நாம் வைராக்கியமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யோபுவை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தது போல அவர் இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். இழப்பு என்பது எல்லாருக்கும் நிச்சயம் வரும். மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் இறந்துதான் போக வேண்டும். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அந்த சத்துருவை மேற்கொள்வதற்கு தான் கர்த்தர் மரணத்தை வைத்திருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கினபடியினாலே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் மரணத்தின் வாயிலாக தான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போக முடியும். எனவே ஒரு சிலர் தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து தவிக்கலாம், ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள் உங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒரு நாளிலே என்னுடைய உறவினர்களை நான் கர்த்தருடைய சமூகத்திலே காண்பேன் என்கிற விசுவாசம் நமக்குள்ளா இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கும் உலகத்தாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். உலகத்தாரை போல நாம் சோர்ந்து கர்த்தரை தூஷிக்காமல் கர்த்தரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். எப்படி பாருங்க, யோபு அந்த ஒரு பிள்ளைகள் கூட இல்லை, 10 பிள்ளைகளையும் இழந்து அவர் தவிக்கிறார். ஆனாலும் கூட பாருங்க, அவர் கர்த்தரை குறை சொல்லவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நம்முடைய இழப்புகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அந்த இழப்புகளில் காணப்படுகிற சோர்வுகளை மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் சொத்துக்களை இழந்திருக்கலாம், உடைமைகளை இழந்திருக்கலாம், உங்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். எப்படிப்பட்ட இழப்புகள் இருந்தாலும் நீங்கள் இழந்ததை கர்த்தர் திரும்ப கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இழந்து போனதை திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் வாக்கு மாறாதவர். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் இழந்து போனதை குறித்து கவலைப்படாமல் கர்த்தர் இழந்து போனதை எனக்கு இரட்டிப்பாய் தருவார் என்று சொல்லி நாம் யோபுவை போல விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் இழந்து போன காரியங்களை நமக்கு மீண்டுமாய் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். இவர்கள் அனைவரும் பாருங்க, ஆபிரகாம், எலியா, இசைக்கியா, அது மாத்திரமல்ல யோபு 4 பேரும் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் இருந்த தேவ பிள்ளைகள், கர்த்தருக்காய் ஊழியம் செய்தவள், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் தான். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலும் சோர்வுகள் வந்தது, அவருடைய வாழ்க்கையிலும் உபத்திரவங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. அந்த போராட்டத்தின் மத்தியிலே அவர்கள் கர்த்தரை விட்டுவிடவில்லை. கர்த்தர் எனக்கு இந்த போராட்டத்தை கொடுத்து விட்டார், வியாதியை கொடுத்து விட்டார், இழப்பை கொடுத்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் சோர்ந்து போய்விடவில்லை. கர்த்தருக்குள் தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள். அதனால்தான் பாருங்க, சோர்ந்து போயிருந்த இவர்களை கர்த்தர் பலப்படுத்தினார். பலப்படுத்தினது மாத்திரமல்ல,
அவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத அந்த ஆபிரகாமை கர்த்தர் வானத்து நட்சத்திரங்களைப் போல அவனுடைய சந்ததியை பெருக பண்ணினார். எலியாவுடைய ஊழிய பாதையிலே சோர்வுகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, அவனுடைய ஜீவனுக்கு விரோதமாய் அவனுக்கு பிரச்சனைகள் வந்த போதிலுமாய் கூட கர்த்தர் மறுபடியும் அவனை பலப்படுத்தி ஊழியத்திலே வல்லமையாய் பயன்படுத்தினார். அதே போல எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே வியாதிகள் வந்து அவர் மரித்து போவார் என்கிற கர்த்தருடைய வார்த்தை வந்த போதிலுமாய் கூட அவர் கர்த்தருக்கென்று நின்ன காரியத்தை கர்த்தர் பார்த்தார். சோர்ந்து போயிருந்த அந்த எசேக்கியாவுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டி அந்த வியாதி படுக்கையை மாற்றி 15 வருடங்களை கொடுத்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் எதிலே சோர்ந்து போயிருக்கிறோம் என்பது கர்த்தருக்கும் உங்களுக்கும் மாத்திரமே தெரியும். எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் கூட அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து அவர்கள் சட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த சோர்வுகள் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் எப்பொழுதும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சோர்வுகளை மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம் வேத வசனங்களை தியானித்து அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகள், பிரச்சனைகள் வந்தது. ஆனால் அவர் சொல்லுகிறார், உம்முடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியாக இராவிட்டால் என்னுடைய துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அவ்வளவு நெருக்கத்திலும் அவ்வளவு சோர்வுகளின் மத்தியிலும் சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தருடைய வார்த்தையை அவர் பிடித்து கொண்டார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகள் என்னை ஆறுதல் படுத்தினது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது நாம் கர்த்தருடைய வேதத்தை நாம் அதிகமாய் தியானிக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட வேத வசனங்களின் மூலமாய் பேசுவார். அது மாத்திரமல்ல, அந்த சோர்விலே நாம் மூழ்கி விடாதபடி அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போனால் நம்முடைய பலன் குறுகினது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. எனவே நாம் சோர்ந்து போகாமல், அந்த சோர்விலே நாம் அமிழ்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் அதிகமாய் தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் அந்த சோர்வின் ஆவி நம்மை விட்டு மாறும். அது மாத்திரமல்ல, நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். நம்மை அவர் அபிஷேகத்து ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நம்முடைய சோர்வுகளை மாற்றி நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதை காணலாம். அன்பானவர்களை, இந்த நாளிலுமாய் கூட நீங்கள் எந்த காரியத்திலே சோர்ந்து போயிருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவருடைய வார்த்தையை நன்றாய் படியுங்கள், அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், நீங்கள் ஜெபியுங்கள். அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் சோர்வுகளை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வேத வசனங்களை தியானித்துமே. ஆண்டவரே, சோர்ந்து போயிருந்த ஆபிரகாமை நீர் பலப்படுத்தினீர். ஆண்டவரே, குழந்தை இல்லையே என்று தவித்த அந்த மகனுக்கு ஆண்டவரே நீர் வானத்து நட்சத்திரங்களை போல அவருடைய சந்ததியை பெருக பண்ணினீர். அப்படியாய் கூட தகப்பனே, ஆண்டவரே, யாரெல்லாம் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே சோர்ந்து போய் நிந்தனைகளினாலே, அவமானங்களினாலே ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, என் தேவனாகிய கர்த்தனீர் அந்த சகோதரிகளுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்த என் தேவன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சோர்வுகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஆண்டவரே, நீர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்து அவளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. ஆபிரகாமை ஆசீர்வதித்த என் தேவன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை விசுவாசித்து யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி நீர் பலப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல தகப்பனே, ஊழியத்தின் பாதையிலே சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் ஊழியம் செய்தேன், என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி கலங்கி தவிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஊழியத்திலே வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், வியாதி படுகைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியக்காரர்களை பலப்படுத்துகிற தேவன்,
ஊழியக்காரர்களை அக்கினி ஜோலைகளாய் பயன்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய சோர்வுகளை மாற்றுங்க ஆண்டவரே. அவருடைய ஆண்டவரே எல்லா மனக்கலக்கங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக ஆண்டவரே இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துங்க. எலியாவை ஆண்டவரே நீர் பலப்படுத்தி வல்லமையாய் மீண்டும் அவனை எழும்பி நிற்க செய்தது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மறுபடியும் ஆண்டவரே உமக்காய் வைராக்கியமாய் எழும்பி நிற்க உம்முடைய ஊழியத்தை செய்ய நீர் பலப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ அதே போல எசேக்கியா ராஜாவுக்கு அவனுடைய வியாதி படுக்கலே ஆண்டவரே சோர்ந்து போயிருந்த அந்த மகனுக்கு இரக்கம் பாராட்டினீர் ஆண்டவரே. மரித்து போவீர் என்கிற அந்த வார்த்தையை நீர் மாற்றி அவனுக்கு ஆயுஷ் நாட்களை 15 வருடங்கள் கொடுத்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. அப்படியாய் ஆண்டவரே யாரெல்லாம் வியாதினாலே இந்த வியாதி வந்து விட்டது என்று சொல்லி ஆண்டவரை வெளியிலே சொல்ல முடியாமல் ஆண்டவரை கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வியாதி படுக்கைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. உமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அவளை அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் அவங்களோடு பேசட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பினீர் அவளை பலப்படுத்துவீராக. அந்த வியாதி படுக்கைகளை நீர் மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எசேக்கியா ராஜாவுக்கு இரக்கம் பாராட்டினது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் பாராட்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. உம்முடைய தழும்புகளினாலே ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகமாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே யோபுக்காய் ஆண்டவரே யோபுடைய வாழ்க்கையிலே வந்த இழப்புகளை எல்லாம் நீர் மாற்றி போட்டீர் ஆண்டவரே. உடைமைகளை இழந்து சொத்துக்களை இழந்து பிள்ளைகளை இழந்து தன்னுடைய சரீரத்திலே எல்லாவற்றையும் ஆண்டவரே இழந்து நின்ற அந்த மனிதனுக்கு அந்த தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டினீர் ஆண்டவரே. அவன் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் திரும்ப கொடுத்து ஆண்டவரே நீர் ரெட்டிப்பாய் அவனை ஆசீர்வதித்தீர். அவருடைய சோர்வுகளை மாற்றினீர் ஆண்டவரே, பலப்படுத்தினீர் ஆண்டவரே. அப்படியாய் கூட தகப்பனே ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே தங்களுடைய உடைமைகளை இழந்து சொத்துக்களை இழந்து ஆண்டவரே அநியாயமாய் கஷ்டப்படுகிறார்களோ, சத்ருவினாலே அவர்கள் போராட்டங்கள் வந்து அவர்கள் மிகவும் உபத்திரவங்களை அனுபவிக்கிறார்களோ, என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகள் மீது இப்படி மனதிற்கும் கடந்து வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். சத்ருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் ஆண்டவரே மந்திரவாதியுடைய கிரியைகளையும் மனுஷிக வல்லமைகளையும் நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நான் கண்டித்து கொள்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக ஆண்டவரே. அவர்கள் எழுந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் திரும்ப கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. சோர்வுகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் ஆண்டவரே. இரட்டிப்பான நன்மையை கொடுத்து ஆண்டவரே அவள் இழந்ததை விட பல மடங்கு நீர் திருப்பி கொடுத்து அவளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க அப்பா. நீர் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வேத வசனங்களை ஆண்டவரை சோசியல் மீடியா மூலமாய் கேட்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் விசுவாசித்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ என் தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வீராக. அவளை ரட்சித்துக் கொள்ளுங்க. அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.